எஸ்டிஆர் அண்ட் கென் படத்துக்கு கதையே இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள ப்ரொடியூசரே செட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா சூர்யாவுடைய கருப்பு படத்துக்கு எஸ்டிஆர் அவர்கள் பாட்டு பாடி இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ எஸ்டிஆர் அவர்களும் சூர்யா அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா இருக்குது. எஸ், அதாவது யூத் படம் கென் கருணாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்குது. வீக்கெண்ட் அப்படிங்கறத தாண்டி வீக் டேஸ்லயுமே தியேட்டர்ல நல்ல ஒரு ஃபுட்ஃபால் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா யூத் படம் வந்து 28 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருக்குது. அண்ட் யூத் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் உடைய ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஏன்னா கென் கருணாஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான எஸ்டிஆர் ஃபேன். அப்படி இருக்கும்போது இப்போ எஸ்டிஆர் அவர்கள் யூத் படத்துடைய டீமை கூப்பிட்டு பயங்கரமா விஷ் பண்ணிருக்கிறாரு. அதுக்கான போட்டோஸ் எல்லாம் கூட இப்போ சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அட் தி சேம் டைம் கென் அவர்களுமே எஸ்டிஆர் அவர்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட்டு கிராட்டிடியூட் அண்ணா ஹாப்பியஸ்ட் எஸ்டிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ கென் அவர்கள் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வச்சு ஒரு படமும் டைரக்ட் பண்ண போறாராமா. அதாவது யூத் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எஸ்டிஆர் அவர்கள் வச்சு படம் பண்ணலாம், அவர்கிட்ட போய் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாராமா. ஆனா சிம்பு அவர்கள் வந்து அரசன் படத்துடைய ஷூட்ல பயங்கர பிஸியா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையல. சரி, இப்பதானே யூத் படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் அதுக்கான வாய்ப்பும் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கென் கருணாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ண போற அடுத்த படத்தை வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானு அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப தகவல் வெளியாயிட்டு இருக்குது. தானு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய அரசன் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கென் கருணாஸ் அவர்களுமே வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து வந்த பையன். அண்ட் அது போக அவர் வேற எஸ்டிஆர் ஃபேனு. இப்போ தானு அவர்களுமே எஸ்டிஆர் அவர்கள் வச்சுதான் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் கென் கருணாஸ் அவருடைய அடுத்த படத்தை தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அது எஸ்டிஆர் உடைய படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூத் படத்துக்காகட்டும் கென் கருணாஸ் அவர்களுக்காகட்டும் இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா யூத் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நீங்க டெலீட் பண்ணும், அப்படி இல்லைன்னா எனக்கான கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது யூத் படத்துல பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா அப்படிங்கிற ஒரு கானா பாட்டை வந்து கென் அவர்களே பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஹிட்டா இருந்தது. அந்த பாட்டை வந்து கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டு வந்து அவருக்கு சொந்தமான ஒரு பாட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கானா தினேஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த படத்துல வந்து யூத் படத்துல வந்து நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அது என்னோட பெர்மிஷனே எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் பாடின பாட்டு அப்படியே படத்துல யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, படத்துல வந்து கென் அவர்கள் அந்த லிரிக் மட்டும் எடுத்து பாட்டு அவர் பாடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால யூத் படத்துல இருந்து அந்த பாட்டை ஒன்று டெலிட் பண்ணும், அப்படி இல்லைன்னா எனக்கான ஒரு கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை யூத் படத்துடைய டீம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அப்படியே நம்ம சிம்பு அவர்கள் கிட்ட வரும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கருப்பு படத்துல வந்து சிம்பு அவர்கள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து புது ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே சாய் அபியங்கர் அவர்களுடைய பாட்டுக்கு வந்து ஆரம்பத்துல மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஊரும் பிளட் பாட்டு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மேபி இந்த பாட்டும். எனிவே இந்த நாங்க 4 பேர் பாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல சிலம்பரசன் டிஆர், அசல் கோளாறு, சாய் அபியங்கர் 3 பேர் சேர்ந்து தான் அந்த பாட்டை பாடியிருந்தாங்க. ஸோ இதுல சிம்பு அவர்கள் வந்து இந்த பாட்டை பாடினதுக்கு எந்த ஒரு சம்பளமும் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால சூர்யா அவர்கள் வந்து பர்சனலா சிம்பு அவர்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்திருக்கிறதாகவும் இப்போ தகவல் வெளியாயிட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்களுடைய 47வது படம், அந்த படத்தை வந்து ஜித்து மாதவன் அவர்கள் டைரக்ட் பண்றாரு. ஸோ அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ ரோல்ல பிளே பண்றதுக்காக ஜித்து மாதவன் அவர்கள் வந்து எஸ்டிஆர் அவர்கள் கிட்ட தான் அப்ரோச் பண்ணிருக்கிறாரு. எஸ்டிஆர் அவர்களுமே அதை கேட்டுட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சூர்யா 47 படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்ட் அதோட சீக்குவலும் வந்து எடுக்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காங்களாமா. சோ இப்போ எஸ்டிஆர் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா சூர்யா 47 உடைய கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ ரோல்ல பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய சீக்குவல் அதாவது அடுத்த பார்ட்ல வந்து சூர்யா அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் சேர்ந்து நடிப்பாங்க. சோ எஸ்டிஆர் அவர்கள் இதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்போ கருப்பு படத்துடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது மேபி எஸ்டிஆர் அவர்கள் கூடிய சீக்கிரம் ஓகே சொல்லிடுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கென் அவர்கள் எஸ்டிஆர் அவர்கள் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அட் தி சேம் டைம் சூர்யா அண்ட் சிம்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.